விதை விதைக்கும் போது வியர்வையை விதைத்து காய்ந்த விதைகளுக்கு ஈரம் விட்டு சென்றான் விவசாயி. அந்த வியர்வையில் செழித்து அகம் மகிழ்ந்து தலைகனத்து தரை சாய்ந்தன கதிர்கள். அப்பேற்பட்ட விவசாயியின் நிலை இதோ. ஐயா, நீங்க ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? ஏன்பா கேக்குற? இந்த மழை இருக்கே இப்பெல்லாம் தேவைப்படுற நேரத்துல பெய்யவே மாட்டேங்குது. தேவையில்லாத நேரத்துல நிறைய பெய்யுது. கொஞ்ச நாள் ஆகுது என் வெளிச்சல போட்டு. ஆனா இன்னும் அதுக்கு நேரம் வரல போல. கடவுளை எவ்வளவுதான் வேண்டுறது? அது சரி, கடவுளை குத்த சொல்லி ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை. எல்லாம் நம்மளை சொல்லணும். நம்மள சொல்லணுமா? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? அட போப்பா, இந்த காலத்து இருந்துட்டு என்ன தப்பு பண்ணோம் கேட்க? அலையிலனே ஒரு விவசாயி இப்படி கண்ணீர் சிந்துறானே, அவனுக்கு பண்ண பெரிய தப்பு தானே. போப்பா, அது சரி கட்டுற வழியே பாருப்பா. கொடமா தண்ணீரை குடிச்சும் தாகம் தீரல. கோடையோட வெப்பம் அது கொஞ்சமும் மாறல. வெயிலுக்கு இலைப்பார மரம் இல்ல, ஆனாலும் மனுஷனுக்கு மரம் வளர்க்க இங்க மனம் இல்ல. ஏ மாலா, சீக்கிரம் வாடி, தண்ணி லாரி வந்துடுச்சு. இதோ வாடேங்கா. சீக்கிரம் வா. ஏ, நீ அந்த மாலா கிட்ட சொல்லிட்டு வந்தியா? அட இல்லக்கா, அவங்க கிட்ட கொஞ்சமா தக்காளி கேட்டேன். வீட்டுல தக்காளி ஏலண்டாங்க, அதனால அவங்கள கூப்பிடல. நம்ம வாங்க போகலாம். என்னப்பா, இன்னைக்கு ஒரு குடம் தண்ணி விலை இன்னைக்கு எவ்வளோ? ஒரு குடம் ₹1. முதல்ல ₹1 கொடு, அப்புறம் குடத்தை வை. அக்கா கொஞ்சம் தள்ளுங்க. எம்மாடி, நான் தான் இங்க நிக்கிறேன்ல, அப்புறம் ஏன் முன்னாடி வர? யார் நின்னா எனக்கு என்ன? என்ன சொன்ன? முதல்ல நான் பிடிச்சதோ நீ புடி. அது நீங்க சொல்லாதீங்க. ஏமா சும்மா இருங்கம்மா. யோ, நீ போயா. ஒழுகும் தண்ணீருக்கு வச்ச பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு. வீடும் மூழ்கிருச்சு. படுக்க இடமில்ல, போத்திக்க போர்வை இல்ல. ஆட்டு மந்தையில பறந்த கூரை 3 எடுத்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல நான் தூங்குன தூக்கம் இருக்கே, சொர்க்கம் கூட இதற்கு பின்னாலதான். டேய் தம்பி, இன்னமா குளிச்சுட்டு இருக்க? அம்மா கண்ணா, நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது பாரு, உடனே வெளியே வா. சரியாண்ணா. அம்மா, ஏன் இவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க? என் கிச்சனில் நிறைய தண்ணி தேவைப்படும். இப்போ தேவைப்பட மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீ சொல்லத்தோ சரிதான். அப்பா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, நம்ம காலை துடைச்சிட்டு இருக்கேன். அப்பா, கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணிக்கலாமே. ஏன் இவ்வளோ தண்ணி? நிறைய வீட்டில் பைக்கு கூட இல்லாமல் இருக்காங்கப்பா. தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. சரி கண்ணா, இனி நான் வீணடிக்கல. நம் உடலின் பெரும் பகுதியே இந்த தொழிற்சாலை. கண்ணுக்கு தெரியாத அடிமைகளின் உணர்வுகள் இவை. தினம் உன்னை வாழ வைக்கும் மனித நிர்வாகமே இயற்கையை உறிஞ்சுவதால் ஒரு நாள் உயிர் இழக்கும் நம் சமூகமே. குட் மார்னிங் சார். வணக்கம், உட்காருங்க. நீங்கள் வருவீங்கன்னு என்னோட அசிஸ்டன்ட் சொன்னாரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து சார், நம்ம சிட்டியில் ஒரு இடம் பார்த்துருக்கேன். அங்கே என்னோட கூலிங்ஸ் தயாரிக்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டலான்னு யோசிக்கிறேன். அது விஷயமாட்டான் ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா விஷயம்? அப்படி என்னப்பா அந்த இடத்துல இருக்கு? அது வந்துங்க ஐயா, நான் ஆரம்பிக்க போகிறது கூலிங்ஸ் கம்பெனி. அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது. நான் செலக்ட் பண்ணியிருக்க இடத்துல பாதி அடியில் தண்ணி கிடைக்கிது. அதனால கூலிங்ஸ் தயாரிக்கும் பொருத்தமான இடமா இருக்கும். ஓ, அப்படியா விஷயம்? அது சரிப்பா. ஆனால் அதுக்கு கொஞ்சம்
அதெல்லாம் பார்த்து பண்ணிக்காங்கய்யா. அப்ப சரி, நீ தேவையான எல்லாத்தையும் கொண்டு வா, அது பண்ணுவோம். அது சரி, உன் கூல்ட்ரிங்க்ஸ் பேர் என்ன? அது பேரு ஜிப்சிங்கய்யா. ஜிப்சியா? ஆமாங்கய்யா, பெப்சினுக்கு நாங்க ஜிப்சி வைக்க கூடாதா? சரிப்பா, சரி, போயிட்டு வா. வரங்கய்யா. தெருவில் வெள்ளம் புகுந்த காலத்தில் மொட்டை மாடியில் போய் தஞ்சம் அடைந்தோம். சுற்றும் முற்றும் பார்த்தோம், வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டோம். பின் எதிர் வீடு பக்கத்து வீடென்று எல்லோர் வீட்டு மொட்டை மாடிகளையும் பார்த்தோம். இவ்வளவு தண்ணீரா எங்கள் தெருவில்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? சொல்லுங்க சார். ஓ, நீங்க தமிழா? ஏன் சார், உங்களுக்கு தமிழ் தெரியாதா? நாங்கள் மாடர்ன் கண்ட்ரிலேருந்து இருக்கோம், அதனால எங்களுக்கு கொஞ்சமாக தான் தமிழ் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ த அட்ரஸ்? ஓ, இந்த அட்ரஸா? கோ ஸ்ட்ரைட் அண்ட் டர்ன் லெஃப்ட். ஆமாம், எதுக்காக அங்கே போகிறீங்க? நாங்கள் உங்களோட வீடு வாங்கியிருக்கோம், அது பார்க்கறதுக்காக போகிறோம். அந்த இடத்துலையா வாங்கியிருக்கீங்க? அங்கே நிறைய தண்ணி தேங்குமே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு வாங்கலாம்ல. வாட் ஐ சேயிங்? வெயிட், அவன் ஏதோ உளறான், நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஹே மேன், நாங்கள் அட்ரஸ் தானே கேட்டோம், நீ எதுக்கு அட்வைஸ் பண்ணுற? எனிவே, தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப், நீ போகலாம். எஸ் எஸ், ஒய்ஃப் சொல்ல எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, see you. சார், நாங்கள் எங்கே இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. அட சார், நீங்களா? எப்படி இருக்கீங்க? பார்த்தாலே தெரியுது, தண்ணியில் ஜாலியாக இருக்கீங்க போல. அட நீயப்பா? என்ன சார், உங்கள் ஒய்ஃப் எப்படி தண்ணியில் வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாங்களா? டேய் தம்பி, கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. அக்கா, நீங்கள் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவீங்களா? அப்போவே சொன்னேன், கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. சரி சரி, இருங்க, தூக்கி போடுறேன். கரெக்டாக கேட்ச் பிடிங்கக்கா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப கூலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் தினசரி நடக்குதா. ஒவ்வொரு கைப்பிடி சோறும் உண்ணும் போது நீங்கள் விவசாயிகளை நினைத்து பாருங்கள். உணவே அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் விவசாயம் செய்வதில்லை. தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் சேமிப்பதில்லை. அந்நாளில் நீர்நிலைகளில் உயிரினர் காத்தனர் மன்னர், இந்நாளில் ஏரி மூடி வீடு கட்டி வைக்கிறார் போன்ற. நாளை தண்ணீருக்காக மானிட ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ள நேரம். தண்ணீரென்றும் உயிரின் வீணாகும் ஒவ்வொரு சத்தினையும் எங்கோ உயிரை காக்கும். நீரின்றி பசுமையிலே, பசுமையின்றி நீரில் முதியதுமோ மரம் வளர்ப்போம். ஏர்பிடிக்கும் ஆள சோத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வெப்பாங்கால. எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. சக்தி எல்லாம் ஒன்று சேர